வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ரிலேஷன் பிட்வீன் டிடிஎஃப்டி அண்ட் டிஎஃப்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட டெரிவேஷனும் பார்க்க போகிறோம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிடிஎஃப்டினா டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், டிஎஃப்டினா டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இங்கே டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் டைம் டொமைன் மட்டும்தான் டிஸ்க்ரீட் நேச்சரில் இருக்கும். இதோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ சாம்பிளிங் வந்து டைம் டொமைனில் மட்டும்தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ டைம் இஸ் டிஸ்க்ரீட், ஃப்ரீக்வன்சி டொமைன் இஸ் இன் கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற கான்செப்டுக்கே போகிறோம். ஸோ இங்கே sampling வந்து is applied in both time and frequency domain. Both time and frequency domain are discrete. Okay, so here DTFT can be applied for an infinite sequence. So infinite sequence we can apply this discrete time Fourier transform because the frequency domain is continuous. But DFT வந்து only for finite sequence மட்டும்தான் நம்மளால apply பண்ண முடியும். ஏன்னா frequency signals வந்து n equally spaced samples தான் நம்ம consider பண்ணுறோம். So this is the formula of discrete time Fourier transform. Capital X of e power j omega that can also be represented as x of omega. So சில புக்ஸில் வந்து x of omega சொல்லியிருப்பாங்க, சில புக்ஸில் வந்து e power j omega சொல்லியிருப்பாங்க. Both are same. That is equal to summation n is equal to minus infinite to plus infinite x of n e power minus j omega n. Okay, so இங்கே ஒமேகான்றது frequency. So இந்த frequency வந்து continuous natureல இருக்கும். ஓகேவா? In case of DFT, we can get the n equally spaced. Okay, so capital N equally spaced frequency samples நம்ம எடுக்கிறோம். Okay, இந்த Kன்றது frequency index. So here it is represented as capital X of K. K is the frequency index, that is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j. இந்த ஒமேகான்றது எப்படி எடுத்திருக்கோம்? 2 pi k by capital N. That is the number of samples in frequency. புரியுதா எல்லாருக்கும்? இங்கே DTFTல நம்ம எடுக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் எடுக்கிறோம். ஃப்ரம் மைனஸ் இன்ஃபைனைட் டு ப்ளஸ் இன்ஃபைனைட். ஸோ அதை நம்ம எப்படியும் சொல்லலாம், டபுள் சைடட் சிக்னல். நெகட்டிவையும் கன்சிடர் பண்ணுறோம், பாசிட்டிவையும் கன்சிடர் பண்ணுறோம். பட் டிஎஃப்டியில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ சிங்கிள் சைடட் சிக்னல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிடிஎஃப்டியில் ஃபாஸ்ட் ஃபோரியர் அல்காரிதம்ஸ் எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் டிஎஃப்டியில் we can use fast Fourier algorithms. This DTFT can also be referred as continuous version of DFT. அதே சமயத்தில் DFT எப்படி சொல்லலாம்? Discrete version of DTFT. DTFTயில் டைம் மட்டும்தான் டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஸோ இதில் ஃப்ரீக்வன்சியும் டிஸ்க்ரீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம என்னென்னு சொல்லலாம்? Discrete version of DTFTன்னு சொல்லலாம். ஓகேவா? So this is the relation between DFT and DTFT. So DFT is represented as capital X of K, that is equal to capital X of e power j omega with a condition. The continuous omega என்னன்னு பண்ணியிருக்கோம்? n equal number of samples consider பண்ணுறோம். புரியுதா? So this relation is very important. Okay. So next, DTFT is a double-sided signal. Here DFT is a single-sided signal. இங்கே டிடிஎஃப்டியில் பீரியாடிக் ஆர் ஏபீரியாடிக் எக்ஸ் ஆஃப் என் சிக்னலை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் டிஎஃப்டியில் கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுற சிக்னல் எப்படி தான் இருக்கணும்? பீரியாடிக்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிடிஎஃப்டி அண்ட் டிஎஃப்டி. ஓகே, டெரிவேஷன் ஆஃப் டிஎஃப்டி ஃப்ரம் டிடிஎஃப்டி. டிடிஎஃப்டியிலேருந்து எப்படி நம்ம டிஎஃப்டியை டிரைவ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக டிடிஎஃப்டி நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம்? இன்ஃபைனைட் சீக்வன்ஸுக்கு. ஸோ ஃபார் த சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என், the DTFT can be obtained as capital X of e power j omega. சில புக்ஸில் எப்படியும் கொடுத்துருப்பாங்க, x of omega கொடுத்துருப்பாங்க. both are correct. Okay, that is equal to summation n is equal to minus infinite to plus infinite x of n e power minus j omega n. So this is what the DTFT ஓட formula. ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் x of omega எப்படி கிடைக்கும்னா discrete in time but continuous in frequency domain. ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சாம்பிளிங்கை ஃப்ரீக்வன்சிலையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சாம்பிளிங் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi by n into k. ஸோ இந்த 2 பைன்றது நம்மளுக்கு தெரியும் 360. ஸோ என்டையர் சைக்கிள் 316 கிடையாது. 2 பைன்றது என்னென்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் சைக்கிளை நம்ம n சாம்பிள்ஸாக எடுக்க போகிறோம். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ தட் இஸ் வாட் கிவன் ஹியர் 2 pi by n into k. Kன்றது ஃப்ரீக்வன்சி இன்டெக்ஸ். ஸோ திஸ் k டிஃபைன்ஸ் அட் 0ல் என்ன கிடைக்கும், அட் 1ல் என்ன கிடைக்கும், அட் 2ல் என்ன கிடைக்கும்ன்றதை இந்த k தான் டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஒன்று n equally spaced frequency samples நம்ம எடுக்கிறோம். At the same time, the length of the given sequence எப்படி இருக்கணும்? It should be less than the capital N. Then only we can apply DFT. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்ததுன்னா we cannot convert the DTFT to DFT. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஃபைனைட் சீக்வன்ஸுன்னு தான் கண்டிப்பாக நம்ம ஃபைனைட் சீக்வன்ஸுக்கு தான் DFT அப்ளை பண்ண முடியும். ஸோ ஹியர் we can say the given DTFT எப்படி எழுதுகிறோம்? At omega is equal to 2 pi k by n is equal to summation n is equal to 0 to n minus 1. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. DFT is applicable only for finite sequence. Okay. x of n e power minus j ஒமேகாக்கு பதில் என்ன எடுத்திருக்கோம்? இதோட சாம்பிள் வேல்யூஸ் எடுத்திருக்கோம். புரியுதா? ஸோ இங்கே இந்த ஸ்மால் n அண்ட் கேயோட வேல்யூஸ் எதுலேருந்து வேரி ஆகுது? 0 to n minus 1 வரைக்கும். ஓகே. ஸோ திஸ் டேர்ம் கேன் பி திஸ் இஸ் த கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இது வந்து கம்ப்ளீட் சைக்கிளோட சாம்பிள் வேல்யூஸ். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் லைக் திஸ் DFT, that is x of k is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi k by n into n. புரியுதா எல்லாருக்கும்? ரெண்டு ஸ்டெப்பு தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் DTFT அண்ட் DFTன்னு என்ன எடுக்கிறோம்? ஸோ DFT x of k is equal to DTFT when omega is equal to 2 pi k by capital N and the given sequence is finite. If the length of the given sequence is greater than capital N, that is the number of samples for frequency domain, then there is no direct relation between DTFT and DFT. புரியுதா எல்லாருக்கும்? So this is very important point. Okay.